மனித பிறப்பு இன்பமா துன்பமா? துன்பம்தான். ஏற்கனவே செய்த கர்ம வினைகளுக்கு மாயை என்னும் இருட்டில் மனித ஆத்மா மாட்டிக்கொண்டிருந்தது. அதை விடுபடச் செய்வதற்காக மனித பிறப்பை கொடுத்து ஆண்டவன் பஞ்சபூதங்களையும் கொடுத்து, அறிவுக்கருவிகள் செயல்கருவிகளை கொடுத்து இன்பத் துன்பங்களை அனுபவிக்க வைக்கிறான். நாம் இன்பம்தான் வாழ்க்கை என நினைத்து கொண்டு இன்பத்தை அடைய பல அறமீறிய செயல்களை செய்கிறோம். ஆனால் துன்பம் அதிகமாக அடையும் போது நாம் கர்ம வினைகளை குறைக்கிறோம். அப்படி கர்ம வினைகள் முற்றிலுமாக குறைந்தால் இறைவனடி சேரலாம். இன்பத்திற்காக அறமீறிய செயல்களை செய்தால் இறைவனடி சேர முடியாது. சொன்னவர் மெய்கண்ட தேவர், அதாவது சாஸ்திரம் செய்த நால்வர்களில் முதல்வர். எனவே முக்தி அடைய வேண்டும், இறைவனடி சேர வேண்டும் என்றால்